ஆட்சியில தொடர்வதற்காக ஒழுக்கக்கேட்டின் எந்த எல்லைக்கும் பாஜக செல்லும் அப்படின்னு கார்கே சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்க இந்த நேரத்துல கார்கே பேசியிருப்பது அனுபவமான வார்த்தை. அதாவது நீங்க பீகாரினுடைய தேர்தல் தில்லுமுள்ளு அல்லது வாக்காளர் குளறுபடி, இந்த வாக்காளர் குளறுபடியின் மூலமாக மிகப்பெரிய சாதனையை செய்துவிட முடியும் என்று பிஜேபி நம்பியது. உச்ச நீதிமன்றம் விசாரித்து ஓரளவு அவர்களுக்கு சாதகமாக வரும் சூழ்நிலை திடீரென ட்விஸ்ட் அடிச்சு மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? நீங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த 65 லட்சம் பேரு காணாமல் போன விவகாரத்தை அல்லது மறைந்து போன விவகாரத்தை 2 அல்லது 3 நாட்களில், அதாவது 18 அல்லது 19ஆம் தேதி ஆகஸ்டுக்குள்ள நீங்க நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு 1 நாள் 2 நாள் இல்ல, காங்கிரசுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, எங்களுக்கு 1.5 நாள் ஆகும்னு இவங்களே தன்னுடைய வாயால ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்குள்ள பீகார்ல நடந்திருக்கக்கூடிய அந்த பிரேக்கப்புக்கு சரியான விவரங்கள் கிடைக்கவில்லை என்றால், அதே மாதிரி வாரணாசியினுடைய அந்த வாக்குப்பதிவு சப்ஜெக்டும் சுரேஷ் கோபி தொகுதியினுடைய சப்ஜெக்டும் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது அப்பாவின் வயது கம்மி, மகனின் வயது அதிகம், ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட 86 பேர் வெளியில வர்றாங்க. ஒரே வீட்டில் அப்பாவின் பெயர் மாற்றம், அம்மாவின் பெயர் மாற்றம், பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே வீட்டில் தங்குதல், இவை அனைத்துமே குளறுபடிகளாக இருந்தது. வெறும் பீகார்ல மட்டுமில்ல, வாரணாசியில அவருடைய தொகுதியிலேயே அவருடைய தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க வேண்டிய சூழலில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சப்ஜெக்ட்ல சிக்கி தவிக்கும் போது பிஜேபி எந்த எல்லைக்கும் சென்று தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும்.